என் அன்பார்ந்தவர்களே, சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எல்லாருக்குமே ஒரே அளவான நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். முக்கியமாக கல்வித்துறை அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் பலவிதமான பெற்றோர்களை பார்க்குறேன், பலவிதமான மாணவர்களை பார்க்குறேன். பல பள்ளிக்கூடங்களுக்கு நான் ஆலோசகராக போகிறேன். முக்கியமாக இந்த பள்ளி இறுதி ஆண்டு 10th +2 இந்த 2 வருடங்களில் அவங்க எந்த அளவுக்கு படித்து மார்க் வாங்குகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அடுத்த 85 ஆண்டுகளுடைய வாழ்க்கையும் தரம் இருக்கும். இது நல்லா தெரியுது. ஆனால் எந்த அளவிற்கு இந்த பெற்றோர்களும் மாணவர்களும் இதை உணர்றாங்கன்றது தான் கேள்விக்குரிய. இன்றைக்கி ஒரு கவுன்சிலிங் பண்ணேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு 10th வரைக்கும் நல்லா படித்தார். அப்புறம் என்னாச்சோ தெரியல, அந்த கொரோனா பீரியடில் இந்த படிக்கிற பழக்கம் போயிடுச்சு. அவரோட பெற்றோர் வந்திருந்தாங்க. +2 என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறேன். நான் NIOSயில் படிக்க போகிறேன், ஓப்பன் ஸ்கூலிங். தப்பு கிடையாது, NIOS இஸ் அன் அமேசிங் போர்டு. ஆனால் அவரோட டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எதனால் +1 +2 நீ முழு நேர பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அப்படின்னு கேட்குறேன். அது பதில் வரலை. NIOS நான் நிறைய இடங்களில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு பதிவில் பள்ளிக்கூடம் போகாமையே 10th அப்புறம் +1 +2 படிக்காமையே IAS எக்ஸாமை கிராக் பண்ண கேசஸ் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அல்லது ஒரு விளையாட்டில் ஒரு பையனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் அதில் முழு நேரத்தை அதில் கவனம் செலுத்திட்டு NIOS பாஸ் பண்ணிட்டு +2 பாஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு டிகிரி வாங்கிட்டு அவர் அந்த விளையாட்டு துறையில் போகிறதுக்கு NIOS பயனுள்ளதாக இருக்கும். இல்லை ஒரு பெரிய பிஸி லாயர் இருக்கார், சுப்ரீம் கோர்ட் லாயரு அல்லது ஹைகோர்ட் லாயர், நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது அவருக்கு. அவருடைய மகன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு. அவர் கன்வென்ஷனாக 10th, அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் லா அப்படின்னு படிக்காமல் அவர் NIOS மூலமாக படிச்சுட்டு ஒரு சட்ட படிப்பை 5 வருஷம் படிக்கலாம். அதனால் +1 +2 NIOS மூலமாக படிக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் எந்த காரணத்திற்காக ரெகுலர் கிளாஸை அவாய்ட் பண்ணி NIOS போகிறாங்கன்றது தான் முக்கியம். அந்த ஸ்டூடெண்ட்டோட நான் ரொம்ப நேரம் பேசினேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா எதனால், ஒருவேளை நீ லேசியாக இருக்கியா, இல்லை படிப்பு மேலே வெறுப்பு வந்துடுச்சா, இல்லை இந்த கொரோனா பீரியடில் ஒரு பழக்கங்கள்லாம் மாறி போச்சா, இல்லை உங்களுக்கு நண்பர்கள் பிரச்சனையா, ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத வாழ்க்கையா, இல்லை உங்களுக்கு குறிக்கோளே இல்லையா, எல்லாம் பேசிட்டே வந்தேன் நான். அவங்க பெற்றோர் வந்துருந்தாங்க. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஒரீடாக இருக்காங்க, இவரை பற்றி தான் எங்களுக்கு கவலையே. இதில் என்ன ப்ராப்ளம்னா, என்ன தான் ஒரு பெற்றோர் கவலைப்பட்டாலும் கன்சர்ன்டு இருந்தாலும் அந்த கவலை இந்த குழந்தைகள் மனசில் போகாத வரையில் அந்த ஒரு படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், ஒன்றுக்கு வரணும் என்ற ஒரு யானிங்னு சொல்லுவாங்க, அது அந்த குழந்தைகள் மனசில் வராத வரையில் அப்படியே பட்டும் படாமையாக இருப்பாங்க. அந்த ஏஜில் சீரியஸ்னஸும் தெரியாது. இது ஒரு பக்கம் மாணவர்களை பொறுத்த வரையில். இன்னொரு பக்கம் சில பெற்றோர்களை சந்தித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குற பாடம் மட்டும் பத்தாது, ஏன்னா ஒரு 1/2 hour தான் டைம் கிடைக்கும். 40 நிமிஷம் பீரியடில் 5 நிமிஷம் முன்னாடி அட்டெண்டன்ஸ்க்கு போயிடும், கடைசி 5 நிமிஷம் இங்கே போயிடும், ஒரு 30 நிமிஷம் தான் கிடைக்கும். அதனால் அந்த 30 நிமிஷத்தில் ஒரு டீப்பாக படிக்க முடியாது, போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் எக்ஸ்பர்ட் வச்சு நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அதை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் டியூஷனுக்கு தான் போவீங்க. டியூஷன் போகும்போது அங்கே என்ன தரமாக சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு தெரியாது. ஏனென்றால் இங்கே ஃபிசிக்ஸ் எடுத்தால் அங்கே கெமிஸ்ட்ரி எடுத்துகிட்டு இருப்பாங்க, இங்கே மேத்ஸ் எடுத்தால் அங்கே பயாலஜி எடுத்துகிட்டு இருப்பாங்க, இங்கே பயாலஜி எடுத்தால் அங்கே வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த கனெக்ஷனே இருக்காது. அதனால் பள்ளிக்கூடத்திலேயே உங்களுக்கு 2 மணி நேரம்
வல்லுநர்களை கூட்டு வந்து எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா பிடிவாதமாக பேரண்ட்ஸ்லாம் வானவே வேணாங்க அப்படின்ட்டாங்க. எதனால் வானான்னு சொல்கிறாங்கன்னா, ஜென்யூனாக எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, என்கிட்ட அந்த வசதி இல்லை, நியாயமான மறுப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பெற்றோரை சந்தித்தேன் நேத்திக்கு. அந்த மேடம்னுடைய ஒரு பெரிய பையன் வந்து +2 படிக்கிறாரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில். சின்ன பையன் வந்து 10th போர்டு எக்ஸாம் இந்த வருஷம் எழுத போகிறார், வர கல்வியாண்டில். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற நேரம் பத்தலை, அதனால் நான் வந்து இவரை வந்து நான் எக்ஸ்போர்ட் கோச்சிங்க்கு அனுப்புகிறேன். 3 சப்ஜெக்ட் நான் எக்ஸ்போர்ட் கோச்சிங் அனுப்புகிறேன், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3த்துக்கு அனுப்புகிறேன். யார் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறாங்க. பெங்களூர்லேருந்து ஒருத்தர் எடுக்கிறாரு. யூஎஸில் ஒரு மேடம் இருக்காங்க, இங்கே வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகி இங்கே போய் செட்டில் ஆனவங்க அங்கே இருக்காங்க, அந்த அம்மா எடுக்கிறாங்க. அப்புறம் ஹைதராபாத்லேருந்து எடுக்கிறாங்க. எப்படி அவங்கள எடுக்கிறாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டேன், ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டேன். இத்தனைக்கும் பெரிய வசதியான குடும்பம் கூட கிடையாது, சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க சொல்கிறாங்க, ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் கிடச்சிது, அது வாங்கி கொடுத்தேன். ஹெட்ஃபோன் போட்டுக்கிறாரு, நோட் புக் வச்சுக்கிறாரு. நானே போய் பார்த்தேன் அந்த குழந்தை எப்படி படிக்கிறாங்கன்னுட்டு. எவ்வளோ கட்டுறீங்க டியூஷனுக்கு அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 25,000 ரூபா கட்டுறேன். ஆனால் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. பள்ளிக்கூடத்து பேரில் எந்த விதமான பிரச்சனைகளுக்கு கிடையாதுங்க. ஆனால் இந்த 40 நிமிஷம் எங்களுக்கு பத்தலை, இவர் டியூஷன் அனுப்புறது எனக்கு பிடிக்கல. இப்போ பாருங்கள், ப்ரையாரிட்டின்ற ஒரு வார்த்தை உண்டு. முதல்ல சொன்ன அந்த மாணவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ப்ரையாரிட்டி இருக்கான்றது கேள்விக்குறி. இரண்டாவது சொன்ன அந்த பெற்றோர்களுக்கு படிப்புக்கு ப்ரையாரிட்டி, எதனா ஒரு இடத்துல செலவை கட்டுப்படுத்தி இதில் செலவு பண்ணணுன்ற ப்ரையாரிட்டி இருக்கணும், அது இருக்கான்றது கேள்விக்குறி. ஏனென்றால் அந்த பணம் இல்லைன்றது ஜென்யூன், அதை நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன். அதே நிலையில் இருக்கக்கூடிய மூன்றாவது பெற்றோர் பார்க்கும் பொழுது, இந்த 2 வருஷமும் அவங்களுக்கு நிறையா மார்க் வாங்கினாங்க, ஏனென்றால் அப்போ தான் அவங்களுக்கு கிடைச்ச சீட்டு ஒன்று கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த 3 தரப்பு மாணவர்களும் ஒரே இலக்கை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அந்த இலக்கு தான் நல்ல வேலை, நல்ல ஒளிமயமான எதிர்காலம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 3 விதமான பெற்றோர்களுக்கும் யூனிஃபார்மாக இருக்க போகுது. அதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இவங்க ப்ரையாரிட்டி கொடுத்தாங்களா, சீரியஸாக எடுத்துனாங்களா, இவங்கள்ட்ட பணம் இருந்ததா இல்லையா, இதை கொண்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைய போகிறதில்ல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் ஒரீடாகவே இருக்கேன். ஏனென்றால் படிப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காத ஒரு மனநிலை இருந்தால் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை அது பாதிக்கும் என்று இந்த இடத்துல தான் நான் மீண்டும் 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 சொல்கிறேன். மாணவர்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், பெற்றோர்களுக்கு பெற்றோர் கல்வி இயக்கம் தேவை, ஆசிரியர்களுக்கு நன்றாக பாடத்தை எடுக்கக்கூடிய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை. இது 3ம் இருந்தால்தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.